ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு சாட்டர்டே vlog தான் பார்க்க போறோம். காலையில எந்திரிச்சாவே என்ன டிஃபன் செய்யறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே டிஃபன் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே சட்னி ரிப்பீட் ஆகக்கூடாது, தோசை ஊத்துனா எப்பவுமே தோசையான்னு ஒரு இழுவை வேற. நம்ம அம்மாங்கெல்லாம் எப்படிதான் சமாளிச்சாங்களோ எப்படியோ அது இதுன்னு சொல்லி உடம்புக்கு கிச்சடி நல்லதுன்னு வீட்டில் இருக்கிறவங்கள நம்ப வச்சு மார்னிங் டிஃபனுக்கு கிச்சடி வச்சு ஓட்டியாச்சு. எனக்கு இந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்தாலே அப்போலிருந்தே லீவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால சோம்பேறித்தனமும் வந்துடும். நாளைக்கு லீவ் தானேன்னு போட்டு வச்சிருந்தேன். பாத்திரத்தை பார்த்தா அவ்வளோ சேர்ந்துருந்தது. சரி என்ன பண்றதுன்னு கழுவிட்டு இருந்தேன். எனக்கு பாத்திரம் கழுவுனா எடுத்து வைக்க பிடிக்காது. துணி மடிச்செல்லாம் வச்சிருவேன், ஆனா அதை எடுத்து கபோர்ட்ல வைக்க பிடிக்காது. என்ன மாதிரி பல பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல கபோர்டு இருக்கிறதுனால ஈரத்தோட வைக்க வேண்டான்னு கொஞ்ச நேரம் கமுத்தி வச்சுட்டு தான் எடுத்து வைப்பேன். அதுக்கும் சோம்பேறித்தனம் தான். பரவாயில்ல விடுங்க, அது வேற கேட்டகரி. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே மாடிக்கு போயாச்சு. நம்ம பால்கனியில வச்சிருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலாம்னு போனேன். இந்த குட்டி தென்னை மரம் அடிக்கடி காஞ்சு போயிருது. ஏன்னு தெரியல. நம்ம வாங்கின நர்சரி அண்ணாட்ட கேட்டா செவுத்த ஒட்டி வைக்க வேண்டாம்னு சொன்னாரு. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தாச்சு, இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல இந்த தென்னை மர செடி இருந்ததுன்னா இதை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் இந்த செடி நல்லா புஷியா வரும்னு சொன்னாரு. நல்லா வந்துச்சு. ஏன்னு தெரியல, நான் தண்ணி ஊத்த வரும்போது உடஞ்சிருந்தது. வெயிட் தாங்காம அதுவா உடஞ்சதா இல்ல நம்ம புட்டா தெரியாம உடச்சு விட்டுட்டாலான்னு தெரியல. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அப்படியே மேல 2 ரூமையும் கூட்டி விட்டுட்டு இருந்தேன். நாங்க பெருசா மேல் ரூம் யூஸ் பண்றது இல்ல, மோஸ்டா தூங்க தான் வருவோம். அதனால பெருசா குப்பையெல்லாம் இருக்காது. இப்போ ஆப்போசிட்ல பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அதனால கதவை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே நிறைய மண்ணு வருது. பட் ஹோல் வீக் ஒர்க் இருக்கிறதுனால சாட்டர்டே அண்ட் சண்டே தான் வீடை டீப் கிளீன் பண்ண முடியுது. மேல எல்லாம் கூட்டி விட்டுட்டு கீழே கபோர்ட்ல கிளீன் பண்ணலான்னு வந்தாச்சு. இந்த ஸ்ப்ரேயர் லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். அதுல கொஞ்சம் விம் லிக்விட் அண்ட் வாட்டர் கலந்தா நம்ம கிளீனிங் சொல்யூஷன் ரெடி. நம்ம கிச்சன் கபோர்ட் லைட் ப்ரௌன் ஷேட்ல இருக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தா அழுக்கு தெரியாது, கொஞ்சம் நல்லா பார்த்தா அழுக்கு அழகா தெரியும். சரி இந்த ஸ்ப்ரேயர்லாம் வாங்கியிருக்கோமே, சும்மா வச்சிருந்தா எதுக்கு வாங்கினேன்னு திட்டுவாங்கன்னு சரி இதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலான்னு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பிரெயின் ஃப்ரை அண்ட் சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். நல்லா சாப்பிட்டதும் ஹஸ்பண்ட் சூப்பரா ஒரு டம்ளர் மோர் அடிச்சு கொடுத்தாங்க. தென் vlog ஈவினிங் கண்டினியூ ஆகுது. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட் கடையில இருந்து பஜ்ஜி போண்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். தென் நைட் டிஃபனுக்கு ஆஃப்டர்நூன் பண்ண கிரேவி இருந்ததுனால சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளியே இருந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். இந்த செம்பருத்தி செடி வாங்கின புதுசுல நல்லா வந்துட்டு இருந்தது. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை போயிருந்தோம். அந்த கேப்ல மாடு எல்லாம் சாப்பிட்டுருச்சு. தென் 1 month கழிச்சு இப்பதான் மறுபடியும் நல்லா பூக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் மீஷோல சில ப்ராடக்ட்ஸ்ல ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அன்பாக்சிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர். என்கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி 8 பீஸ் செட் ஒன்று இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேக்கெட்ல வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சரி இது ஒன்று ஆர்டர் போடலான்னு போட்டிருந்தேன். தென் இந்த 18 பீஸ் சீலிங் கிளிப் வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ்க்கு ரப்பர் பேண்ட் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சீக்கிரம் தொலைஞ்சும் போயிருது. இல்லாட்டினா சம்டைம்ஸ் ஸ்விட்ச் குட்டி பார்த்தா விளையாட கேட்கறா, வாயில போட்டுக்குவாளோன்னு பயம் வேற. அதனால இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது 77 rupees வந்தது. தென் இந்த ஜுவல்லரி பாக்ஸ் இயரிங்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு வாங்கியிருந்தேன். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நிறைய இயரிங்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் 117 rupeesக்கு வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட் இந்த லஞ்ச் பாக்ஸ் விச்சுக்குட்டிக்காக வாங்கினேன். இது பேக் ஆஃப் 2 வரும், ரெண்டும் சேர்த்து 115 rupees. இதே மாதிரி மீஷோல பேக் ஆஃப் 2 ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருந்தது. அது ரெண்டுமே பார்பி டாலோட தான். சரி, ரெண்டும் ஒரே மாதிரி வாங்க வேண்டாம்னு சொல்லி இதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று சோட்டா பீம், இன்னொன்று பென்டென். இந்த மாதிரி வாங்கினா ஸ்கூலுக்கு போகும்போது புட்டா ஆர்வமா எடுத்துட்டு போவா. அதனால இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். தென் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா வித் ப்ரஷோடவே வருது. ஸோ க்ளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 2 ஸ்ட்ரா ஸ்ட்ரெயிட்டா வரும், 2 வந்து கர்வ்டா இருக்கும். 73 rupeesக்கு நல்ல வர்த்தான ப்ராடக்ட். அடுத்து இந்த பலே பலே செட் ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம கிச்சன் கொஞ்சம் பிளெயினா இருக்கும், ஸோ இதை போட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியும்னு வாங்கியிருந்தேன். தென் லாஸ்டா இந்த கோட்ஸ் இருக்க மாதிரி வால் ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் கிச்சனுக்காக தான் வாங்கியிருக்கேன். நான் இதெல்லாம் கிச்சன்ல ஸ்டிக் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மீஷோல வாங்கின ப்ராடக்ட்ஸ் எதுக்காவது லிங்க் வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.